அந்த குடும்பத்தில் இருந்த அண்ணன் தம்பி இருவரும் புதிதாக ஏதாவது ஒரு விளையாட்டை கண்டுபிடித்து விளையாடுவார்கள். ஒரு நாள் அண்ணன் தன் தம்பியிடம், நான் உன்னுடைய தலையில் 3 முட்டைகளை அடிக்க நீ என்னை அனுமதித்தால் நான் உனக்கு 100 ரூபாய் தருகிறேன் என்றான். சிறிது நேரம் நிதானமாக யோசித்த தம்பி போட்டிக்கு சம்மதம் தெரிவித்தான். இதையடுத்து அண்ணன் தன் தம்பியின் தலையில் 2 முட்டைகளை வேகமாக அடித்தான். இதனால் தம்பியின் தலை பார்ப்பதற்கு அலங்கோலமானது. ஆனாலும் அவன் இன்னும் ஒரு முட்டையை அண்ணன் என் தலையில் அடித்துவிட்டால் 100 ரூபாய் கிடைத்துவிடும் என்ற எதிர்பார்ப்போடு இருந்தான். 3வது முட்டையை அண்ணன் தன் தம்பியின் தலையில் அடிப்பதற்கு தாமதப்படுத்தினான். 3வது முட்டையை என் தலையில் அடிப்பதற்கு நீ ஏன் இவ்வளவு தாமதப்படுத்துகின்றாய்? முதல் 2 முட்டைகளை எவ்வளவு வேகமாக அடித்தாயோ அவ்வளவு வேகமாக இந்த 3வது முட்டையையும் அடிக்க வேண்டியதுதானே என்று தம்பி அண்ணனை பார்த்து கேட்டதற்கு அண்ணன், 3வது முட்டையையும் நான் உன்னுடைய தலையில் அடித்து விட்டால் 100 ரூபாய் உனக்கு தர வேண்டும் அல்லவா? இப்போது என்னிடம் 1 ரூபாய் கூட இல்லை. அப்படி இருக்கும்போது 100 ரூபாயை உனக்கு எப்படி தருவது? அது பற்றி தான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்றான். இதை கேட்ட தம்பி அண்ணன் தன்னை ஏமாற்றி விட்டான் என்று அவனை தாக்குவதற்கு கொலைவெறியோடு அவன் மீது பாய்ந்தான். வேடிக்கையான நிகழ்வாக இது இருந்தாலும் இன்றைக்கு மனிதர்கள் எப்படி கொடுத்த வாக்கை மீறுகிறார்கள் என்பதை அப்படியே பதிவு செய்கின்றது. இன்று நாம் பாட கேட்ட பதிலுரை பாடலில் ஆண்டவர் என் வாக்கு பிரலாமையும் பேரன்பும் அவனோடு தாவீதோடு இருக்கும் என்கிறார். அது குறித்து சிந்திப்போம். கொடுத்த வாக்கை மீறுகிறவர்களை பார்த்து உன்னுடைய வார்த்தையை தண்ணீரில் தான் எழுத வேண்டும் என்று நாம் சொல்வதுண்டு. இன்றைக்கு ஒரு சிலருக்கு வாக்குறுதி கொடுத்துமே அதை கடைபிடிக்க வேண்டுமே என்ற எண்ணமே இருப்பதில்லை. ஆனால் இதற்கு முற்றிலுமாக ஆண்டவர் வாக்கு மாறாதவராக இருக்கின்றார். முகில்களை தொடுகின்றது அவரது வாக்கு பிரலாமை. திருப்பாடல் 36:5 தாவீதின் பாடகர் குழுவின் தலைவர்களில் ஒருவரான ஏத்தான் ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்த வாக்குறுதியை 2 சாமுவேல் 7:1-17 நினைவு கூர்ந்து பாடும் பாடல்தான் திருப்பாடல் 89. இத்திருப்பாடல் எகிப்து மன்னன் சீசாக்கு எருசலேம் மீது படையெடுத்து வந்து அங்குள்ள விலையுறந்த பொருள்களை எல்லாம் கவர்ந்து சென்ற பின் பாடப்பட்ட பாடல். 1 அரசர் 14:25-26. எனவே எதிரிகளால் நாடு சூறையாடப்பட்டதால் ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்த வாக்குறுதியை நினைவு கூர்ந்து நாட்டை முன்னைய நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஏத்தான் ஆண்டவரிடம் வேண்டுகிறார். ஆண்டவர் வாக்கு மாறாதவர் அல்லவா? அதனால் அவர் நாட்டை முன்னைய நிலைக்கு கொண்டு வந்து தனது வாக்கு பிரலாமையை என்பிக்கின்றார். கொடுத்த வாக்குறுதியை திரும்ப பெற முடியாது என்பதால் வாக்குறுதிக்கு உண்மையாயிருப்போம். கடவுள் கொடுத்த வாக்குறுதியில்